எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்ல இருந்து. இந்த வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் ஆட்டிசம். நிறைய பேரண்ட்ஸ் பேச சொல்லி கேட்ட ஒரு டாபிக் தான் இது. ஸோ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றின ஜாஸ்தி தகவல்களும் இருக்குது. ஸோ அதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ நம்ம ஸ்பீச் கிளினிக்லேயே குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, இதை கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, அப்போ அசஸ்மெண்ட் செஞ்சு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி ஆட்டிசம் இருக்கிறது கிடையாது. சில குழந்தைங்களோட கண்டிஷன் சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு யார் டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேம், குழந்தையோடைய ஸ்பீச் மைல் ஸ்டோன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும்போது கூகுள் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவேர்னஸ்க்காக வந்த இன்ஃபர்மேஷன்ஸ், பட் ஆனால் பேரண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம பேரண்ட்ஸ் ஆட்டிசம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் ஆட்டிசம்னா என்ன, இதோடைய காஸ் என்ன, இதோட ட்ரீட்மெண்ட் என்ன, அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு இது இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியுற சில ரெட் ஃபிளாக்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, ஸோ ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு நோயா, ஒரு டிசீஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனாலேயே அதுக்கு வந்து ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணவும் முடியாது. ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறைபாடு, சரிங்களா? இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர். ஓகே, ஸோ இது வந்து வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து சேர்ந்து வரதான். இதுல வந்து நம்ம நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்டு வைடாவே. ஏதாவது ஸ்பெசிபிக் காஸ் இருக்குதா, ரீசன் இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக. பட் ஆனா எங்கேயுமே நம்மளால இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு லைன்ல நம்மளால சொல்ல முடியல, சரிங்களா? ஸோ அப்போ அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில காரணங்களா என்ன இருக்குன்னா, ஒண்ணு வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப காமனா இல்லை. பட் இருந்தாலும் ஜெனட்டிக் ஃபேக்டரை வந்து ஒரு ப்ராப்ளமாக தான், ஒரு ரிஸ்காக தான் அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது மரபணுல நம்மளுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க ஜீன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆட்டிசம் மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே ரன் ஆகி குழந்தைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் மாதிரி, சரிங்களா? இதை நம்ம சொல்லும் போதே பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட பயந்துருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்கேஸ் அவங்களுடைய மூத்த குழந்தைக்கு, ஒரு எல்டர் ஒரு சன் ஆர் டாட்டருக்கு வந்து ஆட்டிசம் இருக்குன்னா செகண்ட் பேபி பிளான் பண்ணும்போது அவங்க வந்து உடனடியாக கேட்பாங்க, இப்போ ஜெனட்டிக்னா அப்போ இந்த குழந்தைக்கு இருக்குது, அப்போ இந்த குழந்தைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரிட் ஆயிப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய கைனகாலஜிஸ்டே உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இதுலேயும் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜெனட்டிக் டெஸ்ட்ல வந்து அந்த அளவுக்கு ஆட்டிசம் வந்து இருக்கா இல்லைங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து டவுன் சிண்ட்ரோம் போன்ற ஏதாவது சிண்ட்ரோம்ஸ்னா உங்களுக்கு வந்து குழந்தை நீங்க கேரி பண்ணும்போது, அதாவது நீங்க உங்களுடைய பிரெக்னன்சி பீரியட்லேயே வந்து சில டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆட்டிசம் வந்து அந்த அளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் ஃபேமிலியில் ரன் ஆகுது, இல்லைன்னா நம்மளுடைய குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா செகண்ட் குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமா சில இடத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்மளே பார்த்த வரைக்கும் ட்வின்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டிசம் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஜாஸ்தியா. பட் ஆனால் வந்து சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பார்த்தது கிடையாது. ஸோ இனிஷியலி ஒரு குழந்தைக்கு வந்து ஏஎஸ்டி டயக்னோசிஸ் பண்ணியிருப்பாங்க, ரெண்டாவது குழந்தை வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நார்மலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களோட கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதை நீங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ஒரு காஸா இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு காரணமா வந்து நம்ம குறிப்பிடுறோம், சரிங்களா? இன்னொன்னு வந்து என்னது, ஸ்ட்ரெஸ்ஸுமே அகைன் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படிங்கிறது கிடையாது. சில டைம் வரக்கூடிய ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அது போனா அது வந்து வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அது, சரிங்களா? அதை தாண்டி வந்து பிரெக்னன்சி பீரியட்ல வந்து அம்மாக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன், மேட்டர்னல் இன்ஃபெக்ஷன், ரூபல்லா போன்ற அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ண முடியுது. இதை தாண்டி மெயினா என்னவா இருக்குன்னா, பிரெக்னன்சி இருக்கும் இல்லையா, டியூரிங் த பிரெக்னன்சி வந்து உங்களுக்கு லேபர் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி ரொம்ப டைம் எடுத்து அந்த மாதிரி ஃபைனலி நீங்க சி செக்ஷன் நார்மல் டெலிவரி நீங்க பண்ணும்போது குழந்தையோட பர்த் கிரை டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்த் கிரை டிலே ஆகிறதுக்கான காரணமும் என்னவா இருக்குன்னா, குழந்தையோடைய பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை வந்து அட் டைம்ஸ் வந்து கட் ஆகுது. அதாவது லைக் ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஒரு டிலே வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளைல வரக்கூடிய சில பிரச்சனைனால அந்த குழந்தையோட பர்த் கிரை வந்து டிலே ஆகுது. ஓகே, ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல், ஓகே, ஸோ அது வந்து ஒரு காரணமா இருக்கு. ஸோ அதனால தான் நீங்க ஒரு அசஸ்மெண்ட்காக போகும்போது உங்களுடைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா, குழந்தை வந்து பிறந்ததும் அழுதுட்டானா என்ன அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் மெயினான ஒரு காசஸா இருக்கு. இன்னும் சில பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. என்னன்னா, குழந்தைக்கு வந்து நாங்கள் தெரியாதனமாக ஒரு 2-3 இயர்ஸாக வந்து ஃபோன் வந்து நிறைய கொடுத்துட்டோம்.
பிறக்கும் போதெல்லாம் நார்மலா இருந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு அவனுக்கு ஆட்டிசம் வந்துருச்சு. ஏன்னா நாங்க ஸ்கிரீன் டைம் நிறைய கொடுத்தோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரீன் டைம் உங்க குழந்தைக்கு கொடுக்காதீங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்க சொல்லிடுறோம். பட் ஆனா இன்னொன்னு என்னன்னா, குழந்தை வந்து பிறக்கும் போதே தான் இந்த ஒரு ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வருது. பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து திடீர்னு ஒரு நாள் ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் கொடுத்து வர்றது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸா விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிற வந்து ஒரு பேர் இருக்கு. பட் ஆனா அதுவும் அகெயின் வந்து உங்களால ப்ராப்பரா ஆட்டிசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம விர்ச்சுவல் ஆட்டிசம் அதை பத்தி நம்ம பேசலாம். பட் ஆனா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஆட்டிசம்ங்கிறது நியூரோ டெவலப்மெண்டல் தான். பிறக்கும் போதே உங்களுக்கு அது வந்து வருது. ஸோ அது வந்து குழந்தை வளர வளர வெளியில நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இதோடைய காசஸா இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுடைய ஏஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் கிடையாது. சரிங்களா? அதனாலே இதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு லைக் அவங்க வந்து எங்களுக்கு அதை அனுப்பி விடுவாங்க. விட்டுட்டு சொல்லுவாங்க, மேம் இவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் அசச் இந்த மெடிசின் எடுத்துக்கிறாங்க, ஸோ அதுக்கப்புறமா குழந்தைக்கு சரியாயிடுச்சு, நாங்களும் ஒரு 2 months பிரேக் போயிட்டு நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் போனாலும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 வாட்டி யோசிங்க. உங்களுடைய பீடியாட்ரிஷியன்ட்டே நீங்கள் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்எல்பி சொல்கிறத நீங்கள் கேளுங்க. பட் ஐ ஹைலி டோன்ட் ரெக்கமெண்ட் ஆல் தட். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷன் தெரப்பி தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ட்ரீட்மெண்ட் பற்றி. லாஸ்ட் ரொம்ப ரொம்ப தேவையானது, அதாவது ரெட் ஃபிளாக்ஸ் எந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஆட்டிசமோ அப்படின்னு பயப்படணும், எப்போ நாங்கள் பீடியாட்ரிஷியன் இதை பற்றி பேசணும், எப்போ நாங்கள் ஒரு எஸ்எல்பி அதாவது ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தையோட 1 year பர்த்டே முடிச்சுட்டே நீங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. குழந்தை ஐ கான்டாக்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு, பேசுகிறாங்களோ இல்லையோ. ஸ்பீச் டிலேங்கிறது அகைன் ஒரு சைன் தான். ஆட்டிசம் இருந்தால் ஸ்பீச் டிலே இருக்கும் அப்படிங்கிறது. பட் அதை தாண்டி ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்து குழந்தை பேசுகிறானா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து தனியாக உட்காந்து விளையாடுறான், பட் ஆனால் வேற யார் கூடயும் விளையாட மாட்டேங்கிறான், சோலோ பிளே ஜாஸ்தியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மூணாவது வந்து என்னன்னா ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர், அது ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப பண்றது அப்படிங்கிறது. அது ஒரு சர்க்கிளை வந்து விளையாடுறான், ஒரு இடத்த போய் டச் பண்றான், திரும்பவும் வர்றான், சர்க்கிளை திரும்பி விளையாடுறான், திரும்ப போய் டச் பண்றான் அப்படின்னு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்பி பண்றது. இப்ப நம்மளே ஒரு விஷயம் திரும்ப திரும்பி பண்ணும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த குழந்தைங்க அதை லைக் பண்ணும். சரிங்களா? அது இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறது. சரிங்களா? அது ஃபுட்டு மட்டும் இல்ல, மற்றபடி எந்த ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறது, வாயில போட்டு பாக்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதும் நீங்க நோட் பண்ணி பாருங்க. சரிங்களா? சில டெக்ஸ்டர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்கிற ஃபுல் லென்த் இது வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஹார்டான டெக்ஸ்டர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. வெல்வெட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சில சமயம் அதையே வந்து ஃபேஸ்ல எல்லாம் அவங்க டச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் மேல வந்து ஏதாவது ரொம்ப ஒரு அடிக்ஷன் இல்லைன்னா சுத்தமா பிடிக்கல, அவாய்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து நல்ல மென்னு சாப்பிட்றாங்களா, ஸ்டிக்கியான ஆப்ஜெக்ட்ஸை கையில எடுத்துக்கிறாங்களா, ஸ்வாலோயிங்ல எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறதும் நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப காமனானது. அதே மாதிரி நேம் கால் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து என்னன்னா, உங்களுக்கு 1 year ஆனதுக்கு அப்புறமே குழந்தையோட நீங்க பேர் கூப்பிடும்போது திரும்பி பாக்குறாங்களா, பேருக்கு திரும்பி பாக்குறாங்களா அப்படிங்கறதும் நீங்க வந்து நோட் பண்ணி பாக்குறது. இப்போ நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன ரெட் ஃபிளாக்ஸ் தான். பட் இந்த ரெட் ஃபிளாக்ஸே உங்க குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிலே பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய எஸ்எல்பியை ஒரு ஸ்பீச் பேத்தாலஜிஸ்டையும் ஒரு பீடியாட்ரிஷியனையும் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் ஆட்டிசத்துல வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா இது எல்லாமே ஆட்டிசத்துக்கான ரெட் ஃபிளாக்ஸ் தான். இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது காமிச்சாலே நீங்க கண்டிப்பா ஒரு இன்டர்வென்ஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏர்லியா நீங்க இன்டர்வென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்தரா இருக்கக்கூடிய ஸ்பீச் டிலே அண்ட் பிஹேவியர்ஸ் எதுவுமே பெரும்பாலும் அஃபெக்ட் ஆகாம நம்ம வந்து கொஞ்சம் தடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தகவல் போதும். சரிங்களா? இதை வரைக்கும் ஜாஸ்தி தகவல் போய் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே உங்களோட டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. ஸ்பீச் டெவலப்மெண்ட் பத்தியோ அதுக்கு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைன்னா கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கக்கூடிய நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். அண்ட் இதே மாதிரி எல்லா வீக்கும் நம்ம ஒவ்வொரு டாபிக் ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பத்தியும் அதுக்கு சம்பந்தமான டிசார்டர்ஸ் பத்தியும் பேரண்ட்ஸுக்கு மெயினா தேவைப்படக்கூடிய கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே வரும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி பேசலாம். ஓகே? அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.